ஒரு பேச்சுலர் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டு சாப்பாட்டோட அருமை நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் மேகி தான் சாப்பிடுவோம். ஆனால் அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம்னா அதுக்கு வாங்க வேண்டிய பொருளோட ரேட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். குக்கட்ல லான்ச் பண்ணியிருக்க இந்த சாம்பார் கிட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு, அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க இது வரைக்கும் சமைச்சதே இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. பின்னாடியே QR கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா எப்படி செய்யறது அப்படிங்கிறதும் வந்துடும். நான் வாங்கியிருக்கிறது டிஃபன் சாம்பார் கிட். இதுலேயே நமக்கு சாம்பார் பொடி, அதுக்கப்புறமேட்டு பருப்பு ரெண்டுமே வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட அரை கப் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பருப்பையும் சேர்த்திக்கலாம். இது கூடயே 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க கொடுத்துருக்க சாம்பார் பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாம். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்க போறேன். அடுத்து இது மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கடைசியா தாளிப்பும் சேர்த்துக்கிறேன். பேச்சுலர்ஸ் சார்பா என் கிட்ட இருந்து குக்குடுக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். சாம்பார் கிட் லான்ச் பண்ண மாதிரியே பேச்சுலர்ஸ்க்காக நிறைய கிட் இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா லான்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா சாம்பாரோட டேஸ்ட் சொல்லாம போயிடுவேனா, அவ்வளோ சூப்பரா இருந்தது. இதுலயே கொஞ்சமா வெல்லம் மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெங்களூர் சாம்பாரும் வீட்லயே செஞ்சிடலாம்.